ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குடா. 10 வருஷம் வெட்டிச்சு செதறணும். எட்ரா கொக்கி. தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிடதோம். தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிட தகதோம். என்னைய அசிங்கப்படுத்தி என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தி ஒரு கட்டத்தில் என் தம்பி இவளை புரிஞ்சுக்கிட்டு அத்து விட பார்த்தேன். ஓடுற மாதிரி ஓடிட்டு திரும்ப வந்துட்டேன். நானே சொல்றேன், பழிதிக்குத்தான் வந்திருக்கா, வேற ஒன்றும் இல்லை. இவளுக்கு காசு பணம் தராம ஏமாத்திட்டோம்னு மனசுல வன்மத்தை ஏத்திக்கிட்டு எங்களை பழி வாங்கணுங்கிற முடிவோடு தர்றா இவ. ஒவ்வொரு சோடியா பிடிச்சா இவன். இவன் அடுத்து என் மூத்த தம்பி. என் தங்கச்சிக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ண போனேன். அவன் நடக்க விடாம தடுத்து அவ வாழ்க்கையை காலி பண்ணவே இவ. இவளுகிட்ட இருந்து காப்பாத்தி என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சேன். அதுக்கு ஊர்ல எனக்கு எவ்வளவு கெட்ட பேர். நல்லா பண்ணாரு கல்யாணம். அந்த வாழ்க்கை நிலைக்க விடாம இப்ப என் எதிரி வீட்டில் கொண்டு வச்சிருக்காங்க இவளுங்க. என் வாழ்க்கையே போச்சு சார். கஸ்டடியில் எடுத்து விசாரிங்க. அந்த பிள்ளை பாவம் கல்யாணம் நம்ம கேவலம். சை, அதெல்லாம் பத்தாதுன்னு இப்ப இவளுகளுக்குள்ளே முட்டிக்கிடுச்சு. எந்த பிரச்சனையுமே இல்ல. அதுக்காக இவளுகள் அந்த ஜீவானந்தம் சேர்ந்துக்கிட்டு என் குடும்பத்தை காலிவன திர்றாங்க. இதுதான் சார் உண்மை. ஐயோ சார், அவர் சொல்ற ஒரு வார்த்தையில கூட உண்மை இல்ல சார். மா, எனக்கு ஒரு கேள்வி, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்களுக்கும் அந்த ஜீவானந்தத்துக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? ஐயோ சார், அவர் என்னோட ஒரு நல்ல வெல்விஷர் தான் சார். ஒரு நல்ல நண்பர் தான் சார் எனக்கு அவரு. என்ன வெக்கமே இல்லாம நண்பங்களா? நண்பரா? நண்பர் ஃப்ரெண்டு குடும்பத்தையே பிரிச்சுட்டான் சார். அதெல்லாம் விடுங்க சார். இவளை அவனை இப்ப பேசிக்கிட்டு இருக்காளா இல்லையா, அதை கேளுங்க சார். போக